அண்மை செய்தி. தமிழக அமைச்சரவையில் இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அமைச்சரவை காலை 10 மணிக்கு விரிவாக்கம் செய்யப்பட இருக்கும் நிலையில் இதுவரை விசிக இறுதி செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக ஆளுநர் மாளிகை பகுதியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தற்போது அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து விசிக மற்றும் ஐயுஎம்எல் இன்னும் உறுதி செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? தமிழக புதிய அமைச்சர்களாக முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பதவியேற்றார். அதன் பிறகு அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். இந்நிலையில் மீண்டும் அமைச்சரவை விரிவாக்கம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு சென்னை மக்கள் பவனில் இருக்கக்கூடிய பாரதியார் மண்டபத்தில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதற்காக புதிய அமைச்சர்கள் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்களும் ஆளுநர் மாளிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் ஆளுநர் மாளிகை உள்ளே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக 2 விவகாரங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, 2 கட்சிகள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெற போகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி என்பது நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் உள்ளே வரவில்லை. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வரவில்லை. இந்த சூழலில் தான் தற்போது இருக்கிறது. நமக்கு நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் அந்த நேரடி காட்சிகளை நமக்காக காண்பிப்பார். தொடர்ச்சியாக புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்பவர்கள் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகையை உள்ளே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, அதே போல அவர்கள் குடும்பமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி என தொடர்ச்சியாக இந்த பகுதி என்பது ஒரு பரபரப்பாகவும் மகிழ்ச்சி மிகுந்த ஒரு இடமாகவும் மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக காங்கிரஸ் ஒரு 2 அமைச்சர்களை பெறுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியினரிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முடிவு என்ன, ஐயுஎம்எல்லுடைய முடிவு என்ன என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியிருக்கிறது. அதே போல ஐயுஎம்எல்லும் அதே தான் கூறியிருந்தார்கள். அதே போல நிபந்தனையற்ற ஆதரவு என்று 2 கட்சிகளும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே நிபந்தனையற்ற ஆதரவு என்றாலே நாங்கள் அமைச்சரவை கேட்கவில்லை என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய சாரம்சம். இருந்தபோதிலும் நேற்று ஆதவ அர்ஜுனா அமைச்சர் நாங்கள் இருவருக்கும் வெளிப்படையாக அழைப்பு எடுக்கிறோம், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு எடுக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இரு கட்சிகளும் உள்ளே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்க்கிறது. என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை அமைச்சரவையில் இடம்பெற்றதே கிடையாது. ஆகவே முதல் கட்டமாக அவர்கள் இடம்பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்க்கிறார்கள். இருந்தபோதிலும் விசிகாவை பொறுத்தவரை இதில் நாங்கள் இடம்பெறுவதமா இல்லையா என்பது குறித்து உயர்மட்ட குழுவெல்லாம் கூட்டி முடிவெடுக்க வேண்டிய தேவை இல்லை. இருந்த போதிலும் நாங்கள் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ததற்கு பிறகு நாங்கள் அதை கூறுகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். ஆகவே அந்த முக்கிய முடிவு எடுப்பதில் தான் தற்பொழுது தாமதமாகிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. என்றால் இந்த திருச்சங்கு என்பார்கள் 3 மூலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு, மற்றொன்று முதல் முறையாக அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. என்றால் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த தலித் மக்களுக்காக களமாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இன்னபிற பிரச்சனைகளுக்கும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் அமைச்சரவையில் இதுவரை இடம்பெற்றதே கிடையாது. மாறி மாறி ஆண்டிருக்கக்கூடிய அதிமுக, திமுகவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்றது கிடையாது. ஆனால் முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகம் அதற்கான வாய்ப்பை வழங்குகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. ஆகவே இரண்டாவது பார்க்கும்பொழுது அமைச்சரவைக்கான விசிகாவிற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே 2. மூன்றாவது பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று திருமாவளவன் உறுதியாக கூறியிருக்கிறார் விசிகாவுடைய தலைவர். ஆகவே திமுகவுடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது தவேகாவுடைய அமைச்சரவையில் எப்படி இடம்பெறுவது என்ற ஒரு சிக்கலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா கட்சியில் இருப்பவர்கள் கூறக்கூடிய கருத்து என்பது நாம் இடம்பெறலாம், அமைச்சரவைக்கு விசிகாவிற்கு ஒரு அமைச்சரவை கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை நழுவிவிட வேண்டாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் சேவை ஆற்றலாம் என்று விசிகாவுடைய பெரும்பான்மையான தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் கூறக்கூடிய கருத்தாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மறுபுறத்தில் பார்க்கும்பொழுது ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்று உள்ளே சென்று விட்டால்
அரசை எதிர்த்து நம்மால் போராட முடியாது. அரசு ஒருவேளை வெவ்வேறு முடிவுகளை எடுக்கும் போது நாம் வெளியே போராடக்கூடிய சூழல் என்பது சற்று குறைவாக காணப்படும். அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அமைச்சரவையில் எப்படி இடம்பெறுவது, அது சரியாக இருக்குமா என்ற ஒரு சிக்கலில் தற்பொழுது விசிக இருக்கிறது என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இது விசிகவுடைய நிலைப்பாடு, விசிகவுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐயுஎம்எல்லை பொறுத்தவரை 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஐயுஎம்எல். ஆகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒருபுறம் கூறினாலும் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. ஆகவே 10-11 மணி அளவில் நாங்கள் ஆலோசனை நடத்துகிறோம் என்று ஐயுஎம்எல்லுடைய தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருக்கிறார் பேராசிரியர். ஆகவே அதுவும் அடுத்த கட்டமாக என்ன நடைபெற போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் சையத் ஃபருக் பாஷா வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல பாபநாசம் தொகுதியில் ஷாஜகான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ஐயுஎம்எல் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒருவேளை 10 மணிக்குள்ளாக முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் உடனடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்துவிடலாம். ஒருவேளை தாமதமாகும் பட்சத்தில் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் கிட்டத்தட்ட ஒரு 20 அமைச்சர்கள் கிட்ட இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களானார்கள், முதல் முறையாக அமைச்சர்களாகிறார்கள். ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறது. ஆகவே முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறையாகவே அமைச்சர்களாக இருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட முதல் முறையாக நான் அமைச்சராகிறேன், எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆகவே இந்த சூழலில் தான் விசிகவும் ஐயுஎம்எலும் இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்களா, இல்லை ஆலோசனை முடித்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கப் போகிறதா, அவர்களுக்கான காலி இடத்தை தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் விட்டு வைக்கப் போகிறாரா, என்ன செய்ய போகிறார்கள் என்பதை 10 மணிக்கு நமக்கு தெரிந்துவிடும். என்றால் அமைச்சரவையை முழுமையாக நிரப்பாமல் ஒரு 2 இடங்களை நிரப்பாமல் வைத்திருந்தார்கள் என்றால் அது விசிகவிற்கும் ஐயுஎம்எலுக்குமான ஒரு இடமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு அவர்கள் பேசி முடித்ததுக்கு பிறகு ஒருவேளை அவர்களுக்கு வழங்கலாம், இல்லை என்றால் டிவிகேக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று. இல்லை என்றால் முழுமையாக அந்த இடத்தை நிரப்பினார்கள் என்றால் அந்த விசிகவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் அதில் இடமில்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கட்சியின் அந்த ஐயுஎம்எலும் விசிகவும் தாவேகாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற ஒரு தகவலை கொடுத்து விட்டார்கள் என்பது நமக்கு 10 மணிக்கு பிறகாக நமக்கு இறுதி முடிவு என்பது எட்டப்படும். தேர்தல் முடிவுக்கு எப்படி காத்திருந்தோமோ அதுபோல அமைச்சரவையில் இடம்பெற போகிறார்களா என்பதை நமக்கு தெரிய வரும் விசிகவும் ஐயுஎம்எலும். நித்யானந்தன் காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் நிலையில் ஐயுஎம்எல் 11 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இப்ப விசிக தரப்புல வன்னியரசு அமைச்சராக்கப்படலாம் என்று சொல்லப்படும் நிலையில ஐயுஎம்எல் தரப்புல யாருக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று பேசப்படுகிறது. இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக ஐயுஎம்எல்லை பொறுத்தவரை யாருக்கு என்றே அவர்கள் இன்னமும் முடிவு செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் விசிகாவை பொறுத்தவரை வன்னியரசு தான் ஒருவேளை அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என்றால் வன்னியரசு சட்டமன்ற உறுப்பினர் தான் அமைச்சராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த 2 கட்சிகளும் முடிவு எடுக்காமல் இருக்கிறார்கள். 11 மணிக்கு தான் அந்த ஐயுஎம்எல்லுடைய கூட்டமே நடக்கிறது. ஆனால் 10 மணிக்கு இங்கு அமைச்சரவை பொறுப்பேற்கிறார்கள். ஆகவே ஐயுஎம்எல் இதன் மூலமாக உள்ளே வரவில்லை என்பது சூசகமாகவே தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. விசிகாவுடைய நிலைப்பாடு தான் என்ன என்பதுதான் தற்பொழுது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருவேளை திடீரென ஆளுநர் மாளிகை உள்ளே வன்னியரசும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனும் உள்ளே நுழைந்தார்கள் என்றால் அமைச்சரவையில் இடம்பெறுகிறது விசிக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் உயர்மட்ட குழுவெல்லாம் கூட்ட வேண்டிய தேவையில்லை, முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி நாங்கள் அந்த முடிவை அறிவிக்கிறோம் என்று விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் முக்கிய நிர்வாகி என்று கூறுவது சிந்தனை செல்வன், ரவிக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தான். ஆகவே அவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு ஒரு 5-6 நபர்கள் மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். அது நேற்று இரவே பேசி முடித்திருப்பார்கள். ஒருவேளை இங்கு வந்தார்கள் என்றால் அமைச்சரவையில் பதவியேற்க தான் வருகிறார்கள் என்ற அர்த்தம். வரவில்லை என்றால் அவர்கள் உள்ளே இந்த அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவு, திமுக கூட்டணிக்கு ஆதரவு என்பது அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே 2 பேர் இருக்கிறார்கள் ஐயுஎம்எல். நீங்கள் கேட்ட கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி. இந்த 2 பேர் இருக்கிறார்கள் ஐயுஎம்எல்லில். அதில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி இருக்கிறது, அதே போல பாபநாசம் தொகுதி இருக்கிறது. இந்த 2 தொகுதிகளில் யார் ஐயுஎம்எல் ஒருவேளை வந்தார்கள் என்றால் யார் என்று பார்க்கும்பொழுது ஷாஜகானுக்கு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது, ஃபருக் பாஷாவுக்கும் கொடுக்க வாய்ப்பு கூறப்படுகிறது. என்றால் இருவருமே மிக முக்கியமானவர்களாக ஐயுஎம்எல் பார்க்கிறது. ஆகவே அதில் யாராவது ஒருவரை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ஐயுஎம்எலுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை ஆக்கினால் அமைச்சராக்கினால் மற்றொருவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு சிக்கல் ஐயுஎம்எலுக்குள்ளாக எழும். இப்போ கொடுத்தால் 2 பேருக்கு, இல்லை என்றால் இல்லை நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு கொடுக்கிறோம் என்று உட்கட்சி விவகாரமாகவும் இருக்கலாம். இல்லை என்றால்
ஒருவர் இடம்பெறலாம். இதுவரை அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வகையில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஏன் விட வேண்டும் என்று அமைச்சரவைக்குள்ளாக வந்து அந்த சிறுபான்மையினருடைய இடத்தை நிரப்புவதற்கு ஐயுஎம்எலுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே ஐயுஎம்எல் இடம்பெறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். 10 மணிக்கு தேர்தல் முடிவுகள் போல அமைச்சரவை முடிவுகள் என்பது முழுமையாக தெரிந்துவிடும். நேரலை தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.